வணக்கம். வேல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிரம்பின் மிரட்டலை மீறி நியூயார்க்கில் இந்திய வம்சாவளி மேயர் வெற்றி. மம்தானி வெற்றி. நியூயார்க்கில் இருந்து ஜூதர்கள் வெளியேறுங்கள். இஸ்ரேல் அமைச்சர் பதிவு. தாலிபான் புதிய கட்டுப்பாடு காரணமாக ஆப்கானிஸ்தானில் பணியை நிறுத்தியது ஐநா. அமெரிக்கா மீது விதித்த 24% கூடுதல் வரியை தற்காலிகமாக நிறுத்தியது சீனா. ஜப்பானில் அதிகரிக்கும் கரடி தாக்குதல், களமிறங்கிய படைகள். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் உகாண்டாவில் பிறந்து நியூயார்க்கில் வளர்ந்த இந்திய வம்சாவளி ஜோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார். இவர் டிரம்பின் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு கர்டிஸ் லிவாவை தோற்கடித்துள்ளார். முன்கூட்டிய வாக்களிக்கும் நடைமுறை உள்ள அமெரிக்காவில் கடந்த மாதம் 25ஆம் தேதியில் இருந்து வாக்குப்பதிவு தொடர்ந்து நடந்து வந்தது. ஜோக்ரானி மம்தானி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கொள்கைகளையும் டிரம்பையும் கடுமையாக விமர்சித்து வரும் ஒருவர். அதே போல் மம்தானியை டிரம்பும் கடுமையாக விமர்சித்து வருகின்றார். நேற்று மம்தானி குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட டிரம்ப், நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஜோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்திற்கு குறைந்தபட்ச நிதியை தவிர மீதமுள்ள நிதியை நான் நிறுத்துவேன். ஏனென்றால் ஒரு கம்யூனிஸ்ட் தலைமையில் இருந்தால் இந்த சிறந்த நகரம் மோசமாகிவிடும். அந்த நகரத்தால் வெற்றி பெறவோ அல்லது உயிர் வாழவோ முடியாது. மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரம் பொருளாதார சமூக பேரழிவை சந்திக்கும். ஒரு ஜனாதிபதியாக கெட்டது நடக்கக்கூடிய அங்கு நல்ல பணத்தை அனுப்ப நான் விரும்பவில்லை. ஏனென்றால் தேசத்தை நடத்துவது எனது கடமை. மம்தானி திறமையானவர் இல்லை. உலகின் மிகப்பெரிய நகரத்தின் மேயராக அவரை கொண்டு வர முடியாது. நாம் இதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்திய வம்சாவளியை சேர்ந்து ஜோக்ரான் மம்தானி நியூயார்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நியூயார்க் நகரின் முதல் இஸ்லாமிய மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்து மேயராக தெரிவாகியுள்ள ஜனநாயக கட்சி வேட்பாளர் மம்தானி தனது வெற்றி உரையில் இந்திய முன்னாள் பிரதமர் நேருவின் வரலாற்று சிறப்புமிக்க உரையை மேற்கோள் காட்டி உரையாற்றினார். இந்தியா சுதந்திரம் பெற்று 1947ஆம் ஆண்டு நேரு பேசிய வரலாற்றில் அரிதாகவே வரும் ஒரு தருணம் வருகின்றது. நாம் பழையதிலிருந்து புதியதற்கு அடியெடுத்து வைக்கும் பொழுது, ஒரு யுகம் முடிவடையும் போது, நீண்ட காலமாக அடைக்கப்பட்ட ஒரு தேசத்தின் ஆன்மா வெளிப்படும் போது என்று உரையை மேற்கோள் காட்டி மம்தானி பேசினார். நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றதால் அங்குள்ள யூதர்கள் உடனடியாக வெளியேறுங்கள் என்று இஸ்ரேலிய அமைச்சர் அமித்ஷாய் சிக்லி பேசியுள்ளார். ஏற்கனவே ஜோக்ரான் மம்தானி காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டித்ததுடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு நியூயார்க் வந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின்படி உத்தரவின் கீழ் அவரை கைது செய்வேன் என்றும் கூறியிருந்தார். இதனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் மம்தானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூயார்க் மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் ஹமாஸ் படைகளுக்கு ஆதரவளிக்கும் மம்தானி வெற்றி பெற்றுள்ளதால் நியூயார்க்கில் வசிக்கும் யூதர்கள் உடனடியாக வெளியேறுங்கள் என்று இஸ்ரேலின் புலம்பெயர் விவகார அமைச்சர் அமித்ஷாய் சிக்லி கூறியுள்ளார். இதை பற்றி அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், ஒரு காலத்தில் உலகளாவிய சுதந்திரத்தின் அடையாளமாக இருந்த நகரம் அதன் சாவியை ஒரு ஹமாஸ் ஆதரவாளரிடம் ஒப்படைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் ஆட்சியை பிடித்த பின் ஷரியா சட்டத்தின்படி பெண்களுக்கு எதிராக வெவ்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது. 2022ஆம் ஆண்டு தாலிபான்கள் என்ஜிஓக்கள் எனப்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் ஆப்கானிஸ்தானில் பெண்களை பணிக்கமர்த்த தடை விதித்தனர். இந்த நடவடிக்கை 2023ஆம் ஆண்டு ஐநா அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஆப்கான் ஈரான் எல்லையில் இஸ்லாம் காலாவில் அமைந்துள்ள ஐநா பணியகத்தில் பெண் ஊழியர்கள் பணியாற்றுவதையும் தாலிபான்கள் தடை செய்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து ஐநாவும் அதனுடன் இணைந்து செயல்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பணிகளை நிறுத்தியுள்ளன. அமெரிக்க பொருட்களுக்கான 24% வரியை ஒரு ஆண்டுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சீனா அறிவித்துள்ளது. ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் 2 நாள் உச்சி மாநாடு கிழக்காசிய நாடான தென்கொரியாவில் உள்ள கியோங்ஜூ நகரில் நடந்தது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்கொரியா சென்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசியிருந்தார். அமெரிக்காவுக்கு அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதிக்கான தடைக்கு ஓராண்டு விலக்கு, அமெரிக்க வேளாண் பொருட்கள் வாங்குதல் உட்படவை குறித்து சீனா சம்மதம் தெரிவித்ததாக கூறப்பட்டது. இதற்கு பிரதிபலனாக சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த ஒட்டுமொத்த வரியில் 10% குறைத்தார் ட்ரம்ப். அதையடுத்து அமெரிக்க பொருட்களுக்கான 24% வரியை ஒரு ஆண்டுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சீனா அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க பொருட்கள் மீது ஏற்கனவே விதிக்கப்பட்டு வந்த 10% வரி தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் 2 பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பதட்டங்களை தணிக்க சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடந்த வாரம் நடந்த சந்திப்புக்கு பின்னர் இந்த நடவடிக்கை வந்துள்ளது.
ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குதல் செய்யும் விவகாரத்தில் அமெரிக்கா சீனா இடையே மோதல் ஏற்பட்டது. இரு நாடுகளும் மாறி மாறி பரஸ்பரம் இறக்குமதி பொருட்களுக்கான வரிகளை அதிரடியாக உயர்த்தின. இது வர்த்தக போர் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் இந்த வரி விதிப்பு 100% மேலே போய் இருதரப்பு வர்த்தகத்தினை கடுமையாக சீர்குலைத்ததால் இரு நாட்டு ஜனாதிபதிகளும் பேச்சு நடத்தி வரி குறைப்பை ஒப்புக்கொண்டனர். ஜப்பானில் மக்கள் மீதான கரடிகளின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படைகள் அழைக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் அகிதா மாகாணத்தில் வடக்கு பகுதிகளில் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் கரடிகள் உணவு தேடி வருகின்றன. இதனால் அங்குள்ள பள்ளிகள், ரயில் நிலையங்கள் உட்பட பொது இடங்களிலும் கரடிகள் நடமாடுவதாக கூறப்படுகிறது. மக்கள் மீதான கரடிகளின் தாக்குதல்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கரடிகளின் தாக்குதலில் 100க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்ததோடு சுமார் 12 பேர் பலியாகி உள்ளதாகவும் ஜப்பானின் சுற்றுச்சூழல் அமைச்சும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கரடிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த படைகளை களமிறக்குவது குறித்து அகிதா மாகாண அரசுக்கும் ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அகிதா மாகாணத்தின் கரடிகளை பிடித்து கூண்டுக்குள் அடைப்பது, உள்ளூர் வேட்டைக்காரர்களுக்கு உதவி செய்வது மற்றும் கொல்லப்பட்ட கரடிகளின் உடல்களை அகற்றுவது உட்பட பல்வேறு பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக வடக்கு அகிதாவில் அடர்ந்த காடுகள் நிறைந்த மலைப்பகுதிகளில் கரடிகளை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். இருப்பினும் மக்களின் அன்றாட வாழ்வை பாதுகாக்கும் நோக்கில் படைகள் களமிறக்கப்பட்டதாகவும் நீண்ட காலத்துக்கு அவர்களின் நடவடிக்கைகளை தொடர முடியாது என்றும் ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்சிரோ கெய்சுமி தெரிவித்துள்ளார்.